இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேல் மக்களை போய் காப்பாற்றுங்கள், அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், வலா துஅத்தபஹும், அவர்கள் வேதனையில் சிக்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் மூசாவுக்கு ஹாரூனுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் மூசா ஹாரூனுக்கு சொல்ல வருவது, அவன் கொடுங்கோவன் தான், அவனை எதிர்த்து போராடுங்கள். அவன் கெட்டவன் தான், அவனை எதிர்த்து நில்லுங்கள். அவன் செய்யும் கொடுமைக்கு பயந்து பின்வாங்காதீர்கள். அவன் கொடுமைகளுக்கு எதிர்த்து உங்கள் வீரத்தை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு குர்ஆனிலே ஒரு வசனத்தில் பேசி காமிப்பான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஸ்ஸாகிது அனில் ஹக், உண்மையை கண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு முன்னால ஒரு அநீதி நடக்குது, ஒரு உண்மையை மறைக்கிறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, எப்படி இந்த ஆக்ஷன், எப்படி நமக்கு எதுக்கு வம்பு, நாம பேசாமல் போயிடுவோம், நாம பொண்டாட்டி புள்ளியோடு இருக்கிறோம், நாம குடும்ப குட்டியோடு இருக்கிறோம், நாம வேலை ஒன்று இருக்கிறோம், நாம போய் அதை தலையிட்டு இருக்கிற நிம்மதி போயிடும். யோசிப்பது தவறல்ல, குடும்பத்தை கவனித்துத்தான் எதில் கால் விட வேண்டும். அதற்காக எல்லா காலமும் நம்மை எதிர்த்து நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய அநீதங்களுக்கு நாம் குரல் எழுப்பாவிட்டால், ஹதீஸ்ல பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஷைத்தானுன் அஹரசுன் என்பதாக குறிப்பிட்டார்கள். யார் உண்மைக்கு எதிராக அநீதங்கள் நடக்கிற பொழுது அமைதி காட்பார்களோ அவர்களை பெருமானார் சொன்னார்கள், நீ ஒரு ஷைத்தான் என்று குறிப்பிட்டார்கள். அவர் ஆலிமா இருந்தாலும் ஷைத்தான் தான், அவர் சாதாரண அவாம் நாசா இருந்தாலும் ஷைத்தான் தான். அஹரசு, நீ ஒரு ஊமை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைக்க கொடுத்தா வாய்க்கிலேயே பேசுவார், மைக் இல்லைனாலும் வாய்க்கிலேயே பேசுவார். ஆனால் அநீதத்தை எதிர்த்து வாய் திறக்காவிட்டால், குரல் எழுப்பாவிட்டால், ரெண்டு வார்த்தைகளை பெருமானார் சொன்னார்கள், ஒன்று ஷைத்தான், இன்னொன்று ஊமை என்று குறிப்பிட்டார்கள். கழுத்துக்கு கத்தியெல்லாம் வராது. நாம் எதிர்த்து கேட்கிற பொழுது, அநீதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிற பொழுது, இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு மாவீரன் யாருமே கிடையாது. கேட்டுட்டாங்க, கழுத்துல கத்தி வச்சுக்குவான், அந்த பயமே வேண்டாம். கழுத்தில் உண்மையாக அப்படி கத்தியே வந்தாலும் அநீதத்திற்கு எதிராக நாம் குரல் எழுப்புவதால் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அகீதா என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, ஆஷுராவுடைய நாள் வந்துவிட்டால் இந்த உம்மத்து அந்த வரலாற்றை வாசிக்க வேண்டும், அந்த வரலாற்றை நேசிக்க வேண்டும், அந்த வரலாற்றை இந்த உம்மத்திற்கு கடத்தாக்க வேண்டும். இந்த உம்மத்துல வரலாறு, குறிப்பா கர்பலாவுடைய வரலாறு தெரியாத காரணத்தினால்தான் இஸ்லாமிய வாலிபர்கள் எழுச்சி மிக்கவர்களாக வாழ வேண்டியவர்கள் கோழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை கண்ட மேனிக்கு அவமதிச்சான், அவமரியாதை செஞ்சான். எத்தனை வாலிபர்கள் வந்தாங்க ஷரியத்துல, நடுநாட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, ஷரியத்துடைய சட்டங்கள்ல அரசாங்கம் கை வச்சது, எத்தனை வாலிப பட்டாளம் வந்துச்சு. இடையில முத்தலாக்கு, ஷரியத்துல ஒவ்வொரு சட்டத்தையும் அவன் முடக்க ஆரம்பிச்சான். நடு ரோட்டுக்கு நம் சமுதாயத்தை சேர்ந்த வாலிபர்கள் லட்சக்கணக்கான பேர் குழுமி இருக்க வேண்டும், வெறும் நூற்றுக்கணக்கான பேர் தான் குழுமி இருந்தாங்க. இதெல்லாம் எதனுடைய பின்னணி? அழைப்பு போகவில்லை என்று நோக்கம் அல்ல, கர்பலாவின் வரலாறை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. கர்பலாவின் வரலாறை தெரிந்து கொண்டால் இமாம் ஹுசைன் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற உண்மையான வீரம் அவர்கள் உள்ளத்திலே வந்திருக்கும். ஒரு திரைப்பட காட்சி, ஒரு விதமான சண்டை காட்சி, ஒரு விதமான கடுமையான வசனங்கள் காட்சி, அதை பார்க்கிற பொழுது, அதை கேட்கிற பொழுது இவனுக்கு ஒரு விதமான ஜோஷ் ஏறுது. அங்க அவர் அடிச்சாருன்னா இவனுக்கு கோபம் வருது, அங்க ஒரு வசனம் பேசினா இவருக்கு பொங்குது. நாம கவனிக்க வேண்டும், ஒரு பொய்யான பிம்பத்தை காமிக்கிற பொழுது இந்த ரத்தத்துல சூடு ஏறுது, இந்த மண்டைக்குள்ள ஒரு விதமான கோபம் ஏறுது. நாமளும் அப்படி சண்டை போடணும், நாமளும் அப்படி எதிர்த்து பேசணும். ஆனா உண்மை வரலாறை நாம் படிக்க தவறியதால் இன்றைக்கு ஒரு கோழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த மஹல்லாவுல, வாழும் மஹல்லாவுல யாராவது வந்து ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணா கூட கதவை சாத்திக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய உம்மத்தாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆஷுராவுடைய இந்த கர்பலா, இந்த வரலாறை இந்த உம்மத்து படிக்க தவறிவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆஷுராவுடைய வரலாறை, இஸ்லாத்துல எத்தனையோ வரலாறுகள் இருக்கு, உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. அத்தனை வரலாறுகளையும் ஒரு தராசின் தட்டுல வைத்து, கர்பலா என்ற வரலாறுல இன்னொரு தராசின் தட்டுல வைத்தீங்கன்னா கர்பலாவுடைய கணம் தாங்காமல் அது தாழ்ந்து போகும். 1000 வரலாறுகள் ஒரு தட்டுல வைங்க, பத்ரு, உஹுது, ஹந்தக்கு, தபூக்கு, எத்தனை போர் நடந்துச்சோ அத்தனை போர் வரலாறுகளையும் ஒரு தட்டுல, கர்பலா மட்டும் ஒரு தட்டுல வைங்க, அத்தனை போரை இந்த கர்பலா சாப்பிட்டு விடும். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு எழுச்சி